உன்னுடைய மனம் துரியாதீதம் இறைவெளியோடு ஒன்றி இருக்கும் பொழுது டெல்டா வேவ். இது நிரூபணம் பண்ணி நம்ம நிரூபிக்கலாம். ஆக அன்பர்களே, இந்த தவத்தால் என்ன நன்மை? உணர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய மனம் அமைதி நிலைக்கு வருகிறது. அதே வேளையிலே மனம் இறைவெளியோடு ஒன்றுகிறது, பிறவி நோக்கம் நிறைவேறுகிறது. இது தியானத்தில் வரக்கூடிய ஒரு நன்மை. இப்ப அருள் தந்தை ஒரு கவிதை சொல்லியிருக்கார். இறைவெளியோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவி மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நம்ம தவம் இயற்றுவதால் என்ன நன்மை? முழுமை பேறு சித்தியாகிறது. இரண்டாவது 5 புலன்களுக்கு அளவு முறை கிடைக்கிறது. நம்ம கருமை எதிலே தூய்மை ஏற்படுகிறது. தான் தனது என்ற அகந்தை நீங்குகிறது. இது தவத்தால் கிடைக்கக்கூடிய மன அமைதி, மனதிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வல்லமை. அடுத்து மூன்றாவது முக்கியமானது காயகல்ப பயிற்சி. இந்த காயகல்ப பயிற்சியால் என்ன நன்மை? காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் உடலை உறுதி செய்தல் அல்லது அழிவின்மையிலிருந்து பாதுகாத்தல். இந்த காயகல்ப பயிற்சியால் நாம் அடையக்கூடிய நன்மை என்ன? அதாவது உயிராற்றலை உடலாற்றலாக மாற்றிக்கொள்கிறோம். முதுமையிலும் இளமையோடு இருக்கலாம், மரணத்தை தள்ளி போடலாம். இது காயகல்ப பயிற்சியால் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. உடற்பயிற்சிக்கு அருள் தந்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு வடிவமைப்பதற்கு 10 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். ஆனால் காயகல்ப பயிற்சிக்கு அதிக ஆண்டுகள், 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி கற்றுக் கொடுத்திருக்கார். அப்போ இந்த காயகல்ப பயிற்சியை நாம செய்யும் பொழுது முதுமையில் இளமையோடு இருக்கலாம். இந்த காயகல்ப பயிற்சியில் என்ன சொல்லி தரோம்? அருள் தந்தை சொல்றாரு, சாப்பிடக்கூடிய சாப்பாடு 7 தாதுவாக மாறுது. ரசம், ரத்தம், சதை, எலும்பு, கொழுப்பு, மஜ்ஜை. 7வது தாது விந்துநாதம். அந்த விந்துநாத திரவத்தில் என்ன இருக்கு? உயிர் துகள்கள் இருக்கின்றன. அந்த உயிர் துகள்களிலிருந்து என்ன வருது? ஜீவகாந்தம் என்ற ஒரு அலை வருகிறது. அந்த ஜீவகாந்தத்தினுடைய பயன் என்ன? உடல் சிற்றறைகளை பாதுகாக்கிறது அந்த ஜீவகாந்தம். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருப்பது அந்த ஜீவகாந்தம். உடலில் உங்களுக்கு தானியங்கு இயக்கம் நடைபெறுகிறது. நம்ம 7 தாதுவாக மாறுவது, உடல் இயங்குவது, அதற்கு அடிப்படையாக இருப்பது அந்த ஜீவகாந்தம். 5 புலன்கள் இயங்கும் பொழுது அந்த 5 புலன்கள் இயக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பது ஜீவகாந்தம். மூளையினுடைய செல்கள் இயங்குவதற்கு அடிப்படை அந்த ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் ஜீவகாந்தம் ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தம் எங்கிருந்து கிடைக்கிறது? உயிர் துகள்களிலிருந்து கிடைக்கிறது. அப்ப உயிர் துகள்களை இப்பொழுது மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வீணடித்துக் கொண்டிருக்கிறான், அந்த புறச்சூழ்நிலையாலும் அந்த உணர்ச்சி நிலையாலும். ஆக இந்த காயகல்ப பயிற்சி என்ற சித்தர்களுடைய கலையை கற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுது அந்த உயிராற்றல் உடலாற்றலாக மாற்றம் பெறுகிறது. ஆக அந்த உடல் பல வகையிலும் நன்மை அடைகிறது. முதுமையில் இளமையோடு இருக்கலாம், நாம் நினைக்கும் பொழுது மரணத்தை அடையலாம். ஆக காயகல்ப பயிற்சி என்பது உயிர் வளத்திற்குரிய ஒரு பயிற்சி. அடுத்ததாக இப்போ அகத்தாய்வு பயிற்சி. அகத்தாய்வு பயிற்சி ஐயா சொன்னாங்க. ஆசையை பற்றி சொன்னாரு, சினத்தை பற்றி சொன்னாரு. அந்த ஆசையும் சினமும் உடல் நலத்தை கெடுக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மை. இப்ப ஆசைங்கிறது நமக்கு என்னங்க? நம்ம ஆசை சீரமைத்தல் அகத்தாய்வுல பயிற்சி சொல்றார். ஒரே ஒரு ஃபார்முலா, ஆசை இருக்கணும், ஆசையை ஒழிக்க கூடாது, ஆசை அளவோடு இருக்கணும். எப்படி அளவு முறைப்படுத்திக் கொள்வது? ஒரு கவிதை சொல்றார். இச்சை எழும்பொழுது காரணம் கண்டிடு, இச்சை முடிந்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடிந்த பின் விளைவினை யோகி, இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில். அப்ப இச்சை முடிந்த பின் விளைவினை யோகி, இதுதான் நமக்கு முக்கியம். விளைவு, ஒரு ஆசையை நாம நினைக்கிறோமா, அது பின் விளைவு தான் முக்கியம். அந்த பின் விளைவு எப்படி இருக்கணும்? தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ துன்பம் தராது இருக்கணும். அத்தகைய எந்தவித ஆசையும் நாம நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஆசை சீரமைத்தல் பற்றி பார்க்கிறோம் அகத்தாய்வுல. அடுத்து சினத்தை பற்றி நம்ம ஐயாவும் சொன்னாங்க. சினத்தை பற்றி நோய் சொன்னார். அருள் தந்தை என்ன சொல்றாரு? பிளவு செய் சினம், குருதி அழுத்தம், மாறு நோய், பித்து, புண், கண் நோய், தாது மூளை வளமழிவு செய்யும். அப்ப ஐயா சொன்னதான் அந்த நம்ம அருள் தந்தை சொன்னதை ஐயா அவங்க சொன்னாங்க. எப்படி? பிளவு செய் சினம், குருதி அழுத்தம். குருதி அழுத்தம் என்னங்க? அது அதாவது ஹை பிரஷர், பிளட் பிரஷர். இப்ப ஒருத்தர் கோபம் கொள்றாரு, அழகான முகம் மாறி விடுகிறது, அப்படியே பெருமூச்சு வாங்குது. அப்ப கோபத்தால் என்ன வருது? பிளட் பிரஷர் வருகிறது. அடுத்து மார்நோய், ஹார்ட் அட்டாக், இருதயமே நின்றுவிடும், அந்த நோய் வருது. பிளவு செய் சினம், குருதி அழுத்தம், மார்நோய், பித்து. இப்போ கோபம் வர்றவரை பாருங்க, எதையாவது தூக்கி அடிப்பார். ஒரு 20,000 ரூபாய்க்கு டிவி வாங்கி வச்சிருக்கிறோம், அதை தூக்கி அடிப்பார். அப்ப அதையெல்லாம் எந்த நிலையை காட்டுது? பித்து, பைத்தியம் பிடிச்ச நிலைக்கு அவரு மாறி இருக்காரு அப்படின்னு காட்டுது. அடுத்து கண் நோய். இப்ப கோபப்படும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா கண் எப்படி இருக்குங்க?
சிகப்பா இருக்கும். அப்போ அளவு கடந்த ரத்தம் கண்ணுக்கு போகுது. அப்போ அந்த கண் நோய் வருகிறது. ஆக இத்தனை தீமைகள் அந்த சினத்துல வருது. அப்ப சினத்தை நாம பொறுமையுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கவலை. கவலையினாலும் பல சினத்தினால என்னென்ன தீமைகள் இருக்குதோ அத்தனை தீமையும் கவலையினாலும் வருது. ஆக கவலையை நாம போக்கிக்கொள்ள நம்ம மன்றத்துல பயிற்சி தர்றோம். அடுத்து நான் யார், இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. இப்ப நேரமும் நமக்கு அதிகமாயிட்டு போகுது. அதனால இப்ப நம்ம மன்றத்துல என்ன பயிற்சி தர்றோம்? உடல் நலனுக்கு உடற்பயிற்சி, மன அமைதிக்கு தியான பயிற்சி, உயிர் வளம் உடல் வளமாக மாறுவதற்கு காயகல்ப பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி. அதுல இன்னொரு 5 அளவு முறை கடைபிடிக்கணும். உணவு, உறக்கம், உழைப்பு, பாலுணர்வு, எண்ணம். இந்த 5ஐயும் அலட்சியப்படுத்தக்கூடாது, அதிகமாக அனுபவிக்க கூடாது, இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஆக 5 அளவு முறை. அதற்கடுத்து 5 ஒழுக்க பண்பாடு. இந்த எல்லா பயிற்சி முறைகளையும் நாம கடைபிடித்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு தனி மனிதன்ட்ட அமைதி கிடைக்குது. அந்த தனி மனிதனுடைய அமைதி அவனுடைய குடும்பத்திற்கு கிடைக்கும். அந்த குடும்ப அமைதி ஊர் அமைதியாக விரைந்து உலக அமைதியாக மலரும். இதுதான் நம்ம சங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆக ஏற்கனவே பயிற்சியை பெற்ற அன்பர்களும் சரி, புதிதாக இந்த பயிற்சிக்கு வந்திருக்கக்கூடிய அன்பர்களும் சரி, அருள் தந்தையினுடைய தத்துவங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடித்தோம் அப்படின்னா வாழ்க்கை பிரகாசமாக ஒளி வீசும். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, திசை தெரியாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய கப்பல்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கமாக நாம் திகழலாம். அந்த அருள் தந்தை தத்துவங்களையும் ஏற்றுக்கொண்டு இப்ப ஐயா அவர்கள் சொன்னார் பாருங்க, இந்த உணவு என்னுடைய தீமைகள், என்ன உணவை எடுத்துக்கொண்டால் என்ன நன்மை, அந்த செயல்முறைகளை எல்லாம் நாம பின்பற்றணும் அப்படின்னா நம்ம பயிற்சியின் மூலம் உடல் நல்லா இருக்கும், மன அமைதி அடையும், உயிர் வளம் உடல் மலமாக மாறும். நல்ல உணவை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே உண்ணுவதால் நம்முடைய உடல் என்றுமே ஆரோக்கியமாக இருக்கும். பொருளாதாரத்தில் மீதப்படுத்தலாம், மருத்துவரிடம் செல்ல வேண்டாம். நாம் மற்றவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக நாம வாழலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி செயலாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஏதாவது கேட்கறது இருந்தா கேளுங்க. ரைட், 2 கேள்வி வந்திருக்கு. இந்த 2 கேள்வி பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு நீ ரெடியா வச்சுக்கலாம். காய்ச்சல் வராம இருந்தா நல்லதா? அவங்க கேட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க, உடம்புக்கு வியாதி வரலாம் பீட உடம்புடான்னு. ஏதோ ஒரு பாஷையில அவங்க ஊர் சொல்லுவாங்க, வியாதி வந்தாலும் நல்ல உடம்புன்னு. அது ஏன்னா நம்ம அந்த செய்கின்ற தவறுகளை தூய்மை செய்வதனால வியாதி வருது. அந்த நீங்க அங்க வச்சுக்கோங்க. ஒண்ணுனா 3 கேள்வி ரொம்ப கேள்விப்பட்ட அப்புறம் இங்க கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி ஒண்ணு கொண்டு வரும்போது ஏதோ 1-2 விடுபட்டு போடுறதுல அப்ப என் கேள்வி பதிலே சொல்லணும் கொண்டே கூடாது. அப்போ அந்த ஜுரம் வந்தா நல்லது, அதுக்கோசரம் வரலையன்றதுக்காக குழந்தைக்கு ஜுரம் வரணும்னு வேண்டிக்க வேண்டாம். யாரா இருந்தாலும் சரி, மனதாலதான் நோயே வருது. முதல்ல நோய் என்பது சூக்கும சரீரத்துல தான் வருது. 6 மாசத்துக்கு முன்னாலே காந்த காலத்துல வந்துருது. 6 மாசம் கழிச்சுதான் படிப்படியா வெளியே வருது. அப்புறம் பல நம்ம உடலினுடைய திண்மைக்கு ஏற்ப அது சில வருடங்களால படிப்படியா நோயினுடைய தன்மை தீவிரமாகி காந்த காலத்தை கொஞ்சம் கொஞ்சமா பவர் இலக்க வச்சுக்கிட்டே வரும்போது நோய் தீவிரம் அதிகமாயிடுது. அதனால ஜுரம் வந்தா நீங்க செய்ய வேண்டிய செயல் அதுல போட்டிருக்கிற மாதிரி நடைபெறுகிறது. உங்களுக்கு உடம்புல தூய்மையா இருந்தா உங்களுக்கு ஜுரம் ஏன் வருதுன்ற உங்களுக்கு ஜுரம் வரலாம் ஒண்ணு நினைச்சுக்கோங்க. என் உடம்பு தூய்மையாவல அழுக்கா இருக்கு நீங்க அப்படி நினைக்காதீங்க. வந்தாதான் நல்லது. வரலாம் நம்ம எப்படி வர வைக்கிறது? சினிமால வைக்கிற மாதிரி வெங்காயத்தை நறுக்கி அக்கல் வச்சுக்கலாமா? கூடாது. நீங்க உணவு சாப்பிடுங்க, உங்களுக்கு துன்பம் கொடுக்காம அந்த கழிவு வெளியேறிடும். உண்மையிலேயே நீங்க ஒண்ணு வேணாம். உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு உடம்புல கழிவு இருக்குன்னா நீங்க ஒண்ணு செய்ய வேணாம். ஒரு நாளைக்கு சாயந்தரம் ஒரு எனிமா எடுத்துருங்க, காலையில ஒரு நார்மல் மோஷன் போங்க, திருப்பி ஒரு எனிமா எடுத்துருங்க. அன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரூட் ஜூஸே சாப்பிடுங்க. திராட்சை பழ ஜூஸ்னா திராட்சை பழ ஜூஸே சாப்பிடுங்க, தேன் கலந்து சாப்பிடுங்க. உங்க உடம்பு சுத்தம் ஆயிடுச்சுமா போதும். உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்கு உடம்பு, நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அடுத்தது அந்த அம்மா கேள்வி கேட்டது திராட்சை பழம் சாப்பிட்டா இருமல் வருதுன்னு. அந்த அம்மா சேர்த்து வச்சுக்கிற சொத்து உள்ளது குப்பை. இருமுனா என்ன ஆகுது? இறந்து போன செல்லணுக்கள் வெளியேறுது, அது கூட விஷக்கிருமிகள் வெளியேறுது. இதுக்குதான் இருமல் வருது. வரட்டு இரும்பல்னுவாங்க, சளி வருதுன்னு. சில பேர் உங்க கைராசியால மூக்குல உள்ள சளி நின்று போச்சு டாக்டர், ஆனா இப்ப கல்லுன்னு இருமல் வருது, உள்ளகிற சளி வெளியே வர மாட்டேங்குது. என்ன அர்த்தம்? அவரு அடக்கிட்டார். அடக்கிறது வெளியே தள்ளுறது இந்த உடல் போராடுது, அது இருமல். அந்த இருமல் வெளியே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க மறுபடியும் ஜூஸ், ஆரஞ்சு பழம், கமலா பழம் பிளஸ் என்னதுங்க மாதுளம் பழம், பன்னீர் திராட்சை, இதே சாப்பிட்டு பாருங்க. 3 நாளைக்கு அப்புறம் அந்த இருமல் உங்களை விட்டு தானா போயிடும். அப்புறம் ரொம்ப நாளைக்கு வராது. அடுத்தது ஐயா நீங்க சொன்னது ஆப்பிள் பழம். மைக் எடுத்துக்கோங்க. அந்த மைக் ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துருங்க. அது ஒர்க் பண்ணுதுங்க ஐயா. பட்டனை ஆன் பண்ணல.
சென்ற முறை வந்த பொழுது சளி இருமல் ஒருத்தருக்கு இருந்தது. இதற்கு என்ன வைத்தியம் அப்படின்னு அவர்கிட்ட என்ன மாத்திரை சாப்பிடுறதுங்க சார் அப்படின்னு சாப்பிட்டு தான் கேட்டேன். அதுக்கு ஐயா சொன்னாங்க ஆரஞ்சு பழம்லாம் நிறைய வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சளி பிடிச்சிருக்குன்னு சொல்றோம், ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா கெடுதுன்னு சொல்றாங்க, இவர் அதை சாப்பிட சொல்றாரு. சரி சொல்லிட்டாரு, அதுக்கு 1 கிலோ வாங்கிட்டு போய் கொடுத்து ஒரு 3 நாள் சாப்பிட்டாரு. எந்த மருத்துவம் சாப்பிடலைங்க, சளி போன இடம் தெரியல. இது உண்மையான அனுபவ உரை. வாழ்க்கை கண்டிப்பாங்க. குழந்தையிலே அது கொடுத்தீங்கன்னா அது குழந்தைய கேசட்டை வீணாக்காத கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன கேட்டீங்க? ஆப்பிள் பழம் சாப்பிடலாமான்னு கேக்குறீங்களா? சாப்பிடலாம், நார்மலா இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஆனா வீசிங் இருக்கிறவங்க, ஆஸ்மா இருக்கிறவங்க, சளி தொல்லை இருக்கிறவங்க ஆப்பிள் பழம் சாப்பிடக்கூடாது. தைராய்டுக்கா உங்களுக்கு பத்தியுமே கிடையாது, நீங்க எந்த பழங்கள் வேணாலும் சாப்பிடலாம். அதை நீங்க சாப்பிட்டு வாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட நம்பிக்கை வந்து தானா அதை நீங்க மறந்துடுவீங்க, விட்டுடுவீங்க. நிச்சயமா இப்ப நீங்க நம்பிக்கையில தானே போகணும். அது நான் அதனால யாரையும் மாத்த நிறுத்த சொல்றது இல்ல. ஐயா ஐபிபிக்கு மருந்து சாப்பிடாம இருந்து நார்மல் கொண்டு இருக்கிறீங்க. அதுதாங்கய்யா உணவு முறையில உப்பு புளிப்பு காரத்தை குறைச்சிக்கிறது, மன அமைதி நிலையில் வச்சுக்கிறது. அவங்களாம் பாருங்களேன் கொஞ்சம் ஆன்மீக புக் படிப்பாங்க, அவங்க தவம் பண்ண கத்து இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களும் ஆன்மீக புக் படிச்சாங்க தவத்தில் இருக்கிறவங்க. அப்ப தவம் அது கொஞ்சம் அமைதியா தவம் பண்ண நல்ல நிலைக்கு வரும். உணவு முறையை கவனிச்சு பாருங்க, அவங்க கிட்ட நிறைய உணவு முறை மாற்றம் இருக்கும். வாழ்க வளமுடன். எப்போதும் சோர்வாக இருப்பது ஏன்? அடிக்கடி சாப்பிட தோன்றுகிறது, முகப்பரு வர காரணம். வெரி குட். உடம்புல தேவையில்லாத கொழுப்பு படிவங்கள் தான் முகப்பருவா வருது. அதுவும் அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுல, அந்த வயசுக்கு வந்த பருவத்துக்கு பின்பு திருமண காலத்திற்கு முன்னால வர்றதுன்றது நமக்கிட்ட தேவைய அதிகமான கொழுப்புகள் சேருது. அது சம்பந்தமாகவும் ஏற்படுது ஒண்ணு. இன்னொரு காரணம் பாலியல் சம்பந்தமா. அந்த நம்ம திருமண வயதுக்கு நெருங்கும் போது அந்த தேக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது ஏதோ ஒரு சில பாதிப்புகளால் நமக்கு இந்த உணவு முறைகளுடைய கோளாறு அது மூலியமா வெளிப்பட்டு அது நம்ம முகப்பருவா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆண்கள் கூட முகப்பரு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்னன்னா உள்ள இருக்கிற கழிவு, நான் தான் சொன்னேன், தோலுக்கு ஒரு வியாதி வச்சுன்னா உங்க உள்ள இருக்கிற கழிவு வேசாத வெளியே போயிட்டு நீங்க அதுக்கு எந்தவித கிரீம் அப்ளை பண்ணாதீங்கன்னா சில காலங்களில் தானாக அது உங்களை மறைந்து போயிருக்கும். அதுக்கு வேணா நீங்க சீக்கிரம் போன டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா நீங்க செய்ய வேண்டியது கொஞ்சம் பன்னீர் திராட்சை அடிக்கடி சாப்பிட்டே வந்தீங்கன்னா, அந்த பச்சை பருப்பு முளைக்கட்டி இது முழு தோலோட சாப்பிட்டீங்கன்னா உங்க ரத்தத்துல இருக்கிற அழுக்கு தூய்மையாகும் போது தானா அது இருந்த இடம் தெரியாத போயிடும். இதுதான் உண்மை. அது உடல் கழிவுகள் வெளியே வருது, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் அடிக்கடி சாப்பிட தோன்றுகிறது. இது எப்படின்னா, இப்ப நீங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டீங்க, ஒருத்தர் சொன்னாரு நிறைவா இருக்குன்னாரு, இது வரைக்கும் யாராவது ஒரு ஏப்ப விட்ட சத்தம் கூட கேட்கல. கண்டிப்பா ஐயா இன்னைக்கு சாம்பார் ரசம் வத்த குழம்பு எல்லாம் போட்டுருந்தாரு வச்சுக்கோங்க, அப்படின்னு 2-3 ஏப்பமாவது கேட்கும். சில பேர் கடமுடான்னு. ஏன் கேட்கல? இத பூரா மென்னு சாப்பிட்டீங்க, முழுக்க முழுக்க எச்ச கலந்து உள்ள போச்சு. உங்க அதுதாங்க வாயிலே டைஜஷன் ஒர்க் 50% முடிஞ்சிடணும். அந்த மாதிரி போனதுனால இப்ப உங்களுக்கு யாருக்கு இந்த பசி அடிக்கடி எடுக்குது? உங்களுக்கேவா? உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்குதா? இப்ப எடுத்திருக்க அந்த மாதிரி எடுக்குது. ஆனா இந்த பசி என்ன தெரியுங்களா? அதுக்குதான் கேட்டேன். இந்த இயற்கை உணவு சாப்பிட்டீங்கன்னா 2-3 மணி நேரத்துல ஃபுல்லா செரிச்சிடும், பசி எடுக்கும். ஆனாலும் அந்த பசியை உங்களால தாங்கிக்க முடியும். ஏன்னா இந்த உடம்பு வந்து பிராண சக்தி, மண் தத்துவத்துல இருந்து சக்தி, வான்ல இருந்து காந்த சக்தி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். மகரிஷ் சொல்ல இல்லைங்களா, அதை பூரா அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. நீங்க உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம், நீங்க என்ன படிக்கிறீங்களா, ஏதாவது தொழில் இருக்கிறீங்களா? படிச்சுட்டு இருக்கிறீங்க. எப்படி பய உணர்ச்சியோட படிப்பீங்களா? பயப்படுறீங்க. ஆக மொத்தம் உங்ககிட்ட பயம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பய உணர்ச்சி இருக்கும்போது உங்க உடம்புல ஒரு அமிலம் சுரந்துகிட்டே இருப்பாருமா, அந்த அமிலம் வயிறு எரியும் போது உங்களுக்கு பசி உணர்ச்சி மாதிரி தோன்றது. பொய்யான பசி. அந்த பசி உணர்ச்சி உண்மைதானன்றதுக்கு நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சீங்கன்னா அந்த எரிச்சல் அடங்கிடுச்சுன்னா அது பசி இல்லைன்னு அர்த்தம். தண்ணி குடிச்சு வயிறு கப கபன்னு தான் அதான் உண்மையான பசி. அப்ப உங்களுக்கு இருக்கிறது ஒரு மன பயத்தால் ஏற்பட்ட ஒரு உணர்வு, பொய் தோற்றம். உண்மையான பசினா தண்ணி குடிச்சாலும் பசிக்கும், எரியும் வயிறு. அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அப்ப நீங்க படிப்படியா மனசுல சங்கல்பம் கொடுங்க, எனக்கு இது இல்ல தேவையில்லை. அப்படி பசிக்கும் போதெல்லாம் பொறுமையா ஒரு கிளாஸ் தண்ணியை சப்பி சாப்பிட்டு பாருங்க, படிப்படியா அந்த நோய் உங்களை விட்டு போயிடும். 3 கேள்விக்கும் பதில் கொடுத்திருக்கு. அதாவது எப்போதும் சோர்வாக இருப்பது ஏன்? எப்போதும் சோர்வா இருக்குன்னா, சோர்வா இருக்கும் போதெல்லாம் கோட்டை விடுங்க பாத்தீங்களா? ஏன்? அதிகமான ஆக்சிஜனை கோட்டை மூலியமா எடுத்து தலைக்கு அனுப்புது. அப்ப நீங்க எப்பெல்லாம் சோர்வா இருந்து ஃபீல் பண்றீங்களோ கண்களை முடிய. இப்ப நான் அதான் செஞ்சுட்டு ஐயா பேசிட்டு இருக்கும்போது இந்த மைக்ல பேசுறது, இது அந்த கம்பெனியை பொறுத்தது. இது காந்த களத்தை டபுள் பங்கா எடுக்குது எனக்கு. அப்ப என்னதுன்னா தொண்டை வறட்சி ஆயிட்டே இருக்கு. அப்ப நிறைய காந்தம் செலவாகுது.
அந்த மாதிரி உங்ககிட்ட காந்தக்களம் பத்தாவது போறது சரி பண்ணணும்னா மறுபடியும் மூளைக்கு தேவையான பிராண சக்தி கிடைக்கணும். அந்த பிராண சக்தி கிடைக்கணுன்றதுக்காக நீங்க கோட்டோ விடுறீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, எப்ப பார்த்தாலும் சனியா கோட்டோ வருது, அசிங்கமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப அந்த மாதிரி பிராண சக்தி பட்டல. ஆனா கோட்டோ வந்தோடனே நீங்க கவனிச்சு பாருங்க, 2-3 தடவை கோட்டோ வந்தோடனே ஃப்ரெஷ் ஆயிடும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கோட்டோ வந்தா தூக்கம் வரதுக்கு தான் வருதுன்றோம். ராத்திரில கோட்டோ வரும், தூங்குறதுக்கு ஒரு இண்டிகேஷன். அதே கோட்டோ தான் மூளைக்கு தேவையான காத்து இருக்கிற ஒரு இண்டிகேஷன். அந்த மாதிரி நேரத்துல நம்ம அந்த ஆழ்ந்து ஒழுங்கா சுவாசத்தை கவனிச்சோம்னா அந்த கோட்டோ வர்ற பழக்கம் தனித்தனியா போயிடும். ஒழுங்கா மூச்சு பயிற்சியை கவனிச்சு செஞ்சீங்கன்னா இந்த கோட்டோ பகல்ல வர்றது போய் படிப்படியா அந்த சோர்வு போயிடும். இன்னொன்னு, நீங்க அடிக்கடி கொஞ்சம் இயற்கை உணவு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டே வந்தீங்கன்னா, இன்னும் சொல்லணும்னா இந்த சோர்வு வர்றவங்க மட்டும் காலையில இயற்கை உணவு சாப்பிடுங்க, ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. சரிதாங்களா? இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா தூக்கம் வரும். பொங்கல்லாம் சாப்பிட்டீங்கன்னா